அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரட்சணை சேனை கனெக்டிங் கம்யூனிட்டியின் வாயிலாக இரட்சணை சேனை குட்டி நேனார்குளம் படைஸ்தலத்தில் இருந்து இந்த ஆராதனை நடத்தும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தெய்வ ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நிறைவாய் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை முற்றுமாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எங்கள் தேவனே தந்த நன்மைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனை நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தகப்பனை, பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துங்க. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நிறைவாய் தகப்பனை இந்த ஆராதனை முழுவதும் இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை கண்டுகளிக்கிற பிள்ளைகளோடு கூட உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருந்து மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாய் நாங்கள் கண்டுகொள்ள, உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிறுவீரர்களுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் இரட்சணை சேனை ஊழியங்களுக்காகவும் எதிர்கால ஊழியங்களுக்காகவும் பெண்களின் ஊழியங்களுக்காகவும் தேவைக்கான பண தேவைகளுக்காகவும் ஒரு பல்லவியை பாடிய பின்பு ஜெபம் செய்வோம். ஏழை என் கூரைகள் யாவும் தீர்த்திடும் வல்லவரே, யுத்தத்தில் முன் செல்ல ஏவும் சேனை தலகத்தரே, தேவன்பின் வெள்ளம் தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கதான அன்பில் நிறைந்த பரலோக தகப்பனே, இசப்பா, இந்த நாளை காண கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அதிகமாக இந்த நாளிலும் ஆண்டேசப்பா இரட்சணை சேனை ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டேசப்பா. ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு உத்தியோகர்களையும் தேவனிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரேசப்பா. இன்னும் அதிகமாக அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தும்போது பணியை செய்வதற்கு நல்ல ஒரு கிருபை கொடுங்க ராஜா.
இன்னும் அதிகமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்குமா ஏசப்பா. சிறு பிள்ளைகளை உண்மை பற்றி வளருவதற்கு தேவனை கிருபையாக ஜெபிக்குமா ஏசப்பா. இன்னும் அதிகமாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்குமா ஏசப்பா. வாலிப பிள்ளையத்தில் ஆண்டவர் ஏசப்பா உண்மை பற்றி பின்செல தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவர் ஏசப்பா. வழி தப்பி செல்லாதபடி தேவனையை வழிநடத்தி வாங்க ஆண்டவர் ஏசப்பா. இன்னும் அதிகமாக எதிர்கால ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஏசப்பா. எதிர்காலத்திலே ஆண்டவர் ஏசப்பா ஊழியங்கள் ஓங்கி வளருவதற்கு தேவனவர் கிருபை கொடுங்க ராஜா. இன்னும் அதிகமாக பெண்களின் ஊழியங்களுக்காக ஜெபிக்குமா ஏசப்பா. நல்ல ஊழியங்கள் செய்வதற்கு தேவன் கிருபை கொடுங்க ராஜா. இன்னும் அதிகமாக பணத்தேவைகள் உண்டு ராஜா. அந்த பணத்தேவைகள் எல்லாம் தேவனை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்குமா ஏசப்பா. வியானத்தின் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் இரக்கம் என்று நல்லதாகப்பனே. ஆமேன். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையென்று ரட்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12 முடிய. மனந்திரும்புதல்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமைக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். வாசித்த வசனத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். கடந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நல்வழியிலே நடத்தி வருகிறார். அதற்காக என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் நான் கர்ப்பத்தின் கனி இல்லாது மிகவும் வேதனையோடு காணப்பட்டேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு பதிலை அவருடைய வார்த்தையின் மூலமாய் தந்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நான் அநேக நாள் அதை சொல்லி பொருத்தனையோடு ஜெபம் செய்தேன். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கடந்த வருடத்தில் எனக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி புரிந்தார். ஏப்ரல் மாதம் நான் கர்ப்பம் தரித்தேன். டிசம்பர் மாதம் அந்த கர்ப்பத்தின் கனியை சுகமாய் பெற்றெடுக்கவும் எந்த ஒரு ஆபத்தோ மோசங்களோ என்னுடைய பிள்ளையோ என்னை அணுகாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த இடத்துல சாட்சியாக கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அதற்காக என்னுடைய தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இவ்வளோ நேரமாக இந்த ரட்சணை சேனை கனெக்டிங் கம்யூனிட்டியின் வாயிலாக நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படி, தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி அநேக பாகங்கள் ஏறெடுக்கப்பட்டது. நிச்சயமாகவே இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தேவ வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 11வது வசனத்தில் இருந்து இந்த தேவ செய்தியை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் மற்றும் அக்கினியின் ஞானஸ்நானம் என்கிற தலைப்பின் கீழாக தேவ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வார்த்தையானது யோவான் ஸ்நானகன் அவரிடத்தில் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வந்த அந்த எருசலேம் நகரத்தார் மற்றும் யூதேயா தேசத்தார், அந்த யோர்தான் சுற்றியுள்ள வசித்த அநேக பேர் அவரிடத்தில் வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து அவர் கொடுக்க போகிற ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய 2 ஞானஸ்தானத்தை இதில் அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்பதை யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் கொடுக்க போகிற 2 ஞானஸ்தானம் அது மிக ஒரு முக்கியமான ஞானஸ்தானமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை தெளிவாக நாம் சுருக்கமாக இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இதை அழகாக குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்கிற வார்த்தை. முதலாவது பரிசுத்த ஆவியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற ஞானஸ்தானத்தை நாம் அறிய போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த வார்த்தை, அந்த சத்தியம் மறுபடியுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவரோடு கூட இருந்த அவருடைய அந்த ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே, அக்கினி ஞானஸ்தானத்தை அவர் குறிப்பிடவில்லை. இந்த இடத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லிக்கொண்டு போகும்பொழுது 8வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அந்த வார்த்தையானது அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நாம் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது அங்கே அதற்கான அடையாளம் என்ன என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார். இன்றைய காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அடையாளமாக அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நாம் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நாம் பெறும் பொழுது நாம் பலனடைந்து, ஆவிக்குரிய பலனை நாம் பெற்று, நாம் எல்லா இடத்திலும் அங்கே நாம் வாழ்கிற இடம், நம்முடைய பக்கத்தில் உள்ள இடம், நமக்கு எல்லா விதமான இடங்களில் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாய் இருப்போம் என்கிற அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய முடிகிறது என்றால் நாம் பார்க்க முடியுது. இதுதான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான அடையாளம், பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றதற்கான அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே அது நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். அதை தெளிவாக ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள் என்பதை குறித்ததான அந்த வார்த்தை எபேசியர் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக
அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்கிற வார்த்தை. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தை நாம் கேட்டு அவரை இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிகளாய் மாறும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் முத்திரையிடப்படுகிறோம். நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நாம் பெறுகிறோம். இதுவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்று நாம் நன்றாய் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதுவே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது அங்கே 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நாம் பெறும் பொழுது நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாய், அந்த வார்த்தை சொல்வது போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் அங்கே நாம் ராஜரீக ஆசாரியனாக கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து வைக்கிறார். இதுதான் ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. இன்றைய காலத்தில் நாம் அதை அநேக பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசிகளாய் போது அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெறும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுகிறோம். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சொந்த ஜனம் என்கிற அந்த அபிஷேகத்தை நாம் பெறுகிறோம். அதுவே பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானமாக இருக்கிறது என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக அக்கினி ஞானஸ்தானம். இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தையும் இந்த அக்கினி ஞானஸ்தானத்தையும் இரண்டையும் அநேக பேர் ஒன்றாக கருதுகிறார்கள். நிச்சயமாய் அல்ல. இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அதே வசனத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு மேலே உள்ள வசனத்திலும் கீழே உள்ள வசனத்தையும் நாம் நன்றாய் அதை நாம் புரிந்து படிப்போம் என்றால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த 10வது வசனம் சொல்கிறது, இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனையாக இருக்கிறது. அந்த 12வது வார்த்தையை கூட பாருங்கள். 100 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவியாத அக்கினி என்று சொல்லப்படுவது அங்கே நரகத்தை குறிக்கக்கூடிய அக்கினியாக இருக்கிறது. நன்றாய் நாம் புரிந்து கொள்வோம். இந்த இடத்தில் அங்கே அவர் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்கிற வார்த்தை அது அந்த நன்றாய் நாம் விளங்கி கொள்ளலாம். அது நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அங்கே நாம் அந்த வசனத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அங்கே 15வது வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்கிற வார்த்தை. அக்கினி கடல். எனவே வேதாகமத்தில் அக்கினி என்று சொல்லப்படுகிற காரியமானது அங்கே பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் அக்கினி என்று சொல்லக்கூடிய வார்த்தை தேவனுடைய தண்டனை, தேவன் தரக்கூடிய அந்த கோபாக்கினை மூலமாய் வருகிற அந்த தண்டனையும் குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்கும்பொழுது அக்கினி ஞானஸ்நானம் என்பது அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நாம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் விசுவாசியாய் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அங்கே அவன் பெறும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவன் பெறுகிறான். அதே நேரத்தில் ஒருவன் இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாய், அவரை நிராகரிக்கக்கூடியவனாய், ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருக்கிற பட்சத்தில் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது, நரகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே அவனுக்கு அக்கினி ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாக இருக்கிறது என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியினுடைய
ஞானஸ்தானத்தை நாம் பெற்றவர்கள் என்கிற அந்த பெரிதான அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுக்குள்ளாக அந்த வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காய் சாட்சிகரிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவனை நாம் உயர்த்தும்படியாய் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். சத்தியத்தின் மூலமாய் விடுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். சத்தியத்தின் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசனம் ஆவியானுடைய வழிநடத்துதல் நிறைவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பாகமெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த ரட்சணை சேனை கனெக்டிங் கம்யூனிட்டியின் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனின் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரும் தகப்பனே, நாங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரிய பலன் அடையும்படியாய், நாங்கள் தேவனுக்கு சாட்சியை கொடுக்கும்படியாய், நாங்கள் தேவன் நாம மகிமைக்காய் நாங்கள் எழுந்து பிரகாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த பெரிதான சிந்தனையோடு கூட தொடர்ந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானோடு கூட அவருடைய பலத்தை கொண்டு நாங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும்படி தகப்பனை கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, தொடர்ந்து உடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட நிறைவாயிருந்து உமக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுங்க. இதற்காய் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய வழிநடத்துதல் தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் வழிநடத்தும்படி உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதான வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட நிறைவாயிருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.